இந்திராணி ஆயில்னு சொல்லிட்டு ஒரு ஆயில் இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா செல்வ வளம் அதிகரிப்பதற்காக அந்த இந்திராணி ஆயில் அப்படின்ற மாதிரியான விஷயமாக பணம் அதிகமாக வர்றதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா மெயினா ஒன் ஆஃப் த மெயின் ப்ராடக்ட். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய தடைகள், பல்வேறு விதமான தடைகள். நிறைய மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் பண்றோம், நிறைய பூஜைகள் பண்றோம், நிறைய கடவுள் வழிபாடு பண்றோம். இருந்தாலுமே ஒரு சடன் ஜம்ப் நமக்கு வாழ்க்கையில வரணும்னு நினைக்கிறோம், வரமாட்டேன்றது அப்படின்ற மாதிரியான விஷயத்திற்கு தான் இவ்வளவு விஷயங்களுமே நம்ம எக்ஸ்டர்னல் திங்ஸை வந்து நாட வேண்டியிருக்கு. நம்ம உள்ளுக்குள்ள நாடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இல்லாமல் நமக்குள் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களை செய்து கொள்றதுக்கு வந்து அந்த ஒரு நேரமின்மை அல்லது வந்து முடியாத கால சூழ்நிலைகள், நமக்கு ஒத்து வராத ஒரு தசாபுத்திகள் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருந்தால் அதுக்கெல்லாமே வந்து இதை செய்யும்போது அதை வந்து துரிதப்படுத்தக்கூடியதா இருக்கும். இதுனா இந்த ஒரு பொருள் மட்டும் சொல்ல, இந்த எல்லா பொருளையுமே சொல்றேன். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு விருச்சிக ராசின்னு வச்சுக்கோங்களேன். விருச்சிக ராசி, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு விருச்சிக ராசி, கேன்சர் போட்டிருக்கேன், கடக ராசி, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கன்னியா ராசி, இது வந்து துலா ராசி, இது வந்து ரிஷப ராசி. இது மாதிரி இது 5 தான் இப்போதைக்கு எடுத்து வச்சிருக்கு. பட் அதை ஆல் 12 இதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஜோடியாக்ஸுக்குமே எல்லா ராசிகளுக்குமே லக்னத்திற்கும் உங்களுக்கு லக்னமும் இருந்தது. அதாவது ஒரே லக்னம் ஒரே ராசிங்கிறது ரொம்ப குறைவான பேருக்கு தான் இருக்குன்னு வச்சுங்க. அந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்கு தனித்தனியா இருக்கும்போது இந்த இரண்டுத்தையுமே நம்ம பாத் வாட்டர்ல வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறது. ஷவர் எடுக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா கடைசியில ஒரு மக்ல கொஞ்சம் இதை போட்டுட்டு அது கடைசியில வந்து இதை போட்டு அப்படியே குளிச்சிடுறது அப்படின்றது. சும்மா ஒரு 4 சொட்டு 5 சொட்டு அந்த மாதிரியான விஷயமா விட்டீங்கன்னா போதும், அதிகப்படியான ஒரு பலன் தரும். குளிக்கும் பொழுது